ஓம் சாந்தி. சிறிய பழக்கங்கள் பெரிய வெற்றி என்ற தலைப்புல 7 நாட்களுக்காக பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 6வது நாள். ஒரு சிலர் நல்ல பண்புகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுடைய லைஃப்ல பிராக்டிக்கலா கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தணும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நற்பண்புகளும் இயல்பாவே நமக்கு வரணும், அவங்கள மாதிரி நற்பண்புகள் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு டைம் சில சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் ஒரு பயணத்துல இருந்தப்போ விபத்து ஏற்பட்டுருச்சு. அவங்க காயம் அடைஞ்சிருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த அந்த ஆழ்ந்த அமைதி கூடவே தெய்வீக தொடர்பினுடைய சக்தி ரொம்ப வலிமையானதா இருந்தது. இப்போ அவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படல. அந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்க கிட்ட அசைக்க முடியாத ஒரு அமைதியில அவங்க நிலைச்சிருந்ததா உணர்றாங்க. இது அப்படி இருக்கிறது கூட ஒரு சக்தியாக இருக்கு. நாம டெய்லி வாழ்க்கையில எந்த நல்ல பண்புகளை நடைமுறைப்படுத்துறோம் அதை நாம இப்போ அல்லது நம்ம ஷேர் பண்ணிக்க முடியுமா? நம்மளுடைய லைஃப்ல நம்ம எந்த நல்ல பழக்கத்தை கொண்டு வரோம்? தூய்மை, ஒத்துழைப்பு, அமைதி, ஒற்றுமை, சக்தி, அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி, இது எல்லாமே அடிப்படை நற்பண்புகளாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம சொன்னோம் அப்படின்னா மனிதாபிமானம், தூய்மை, கருணை, தைரியம், பொறுமை, அன்பு, இது எல்லாமே தெய்வீக நல்ல பண்போட நிலைகளாக இருக்கு. நாம ஆத்ம சிந்தனையில நிலைச்சிருக்கிறப்போ, பரமாத்மாவினுடைய நினைவு உறுதியாக இருக்கிறப்போ, பிரம்மத்தினுடைய சிந்தனையில நிலைச்சிருக்கிறப்போ, இந்த நல்ல பண்புகள் இயல்பாவே நம்ம கிட்ட இருந்து ஒளிர ஸ்டார்ட் ஆயிடுது. தெய்வத்தோட இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, கடவுளோட நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த இடைவிடாத தொடர்பு நாம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் நன்மை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறோம். அந்த நன்மைகள் என்ன? நம்மளுடைய தேக அபிமானம், உடல் உணர்ச்சி நிலையிலிருந்து, உறவு நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இப்போ என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் அதனால ஏற்படுது? இப்போ உடல் நிலையில நாம அமைதியான அதிர்வுகளை, அந்த அமைதியான வைப்ரேஷன்ஸை நம்ம உடம்புக்குள்ள பரப்புறப்போ உடல் அதற்கு ஆன்சர் பண்ண தொடங்குது. பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நரம்பு மண்டலம் செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ நம்மளோட பாடி இந்த ஃபைட் அல்லது ஃப்ளைட் மூட்ல இருந்து ஓய்வு மற்றும் சீரமைக்கக்கூடிய நிலைக்கு மாறுது. உணர்ச்சி நிலையில என்ன ஆகுது அப்படின்னா, மன அமைதி, சமநிலை, உள்ளார்ந்த நிலைத்தன்மை, அமைதியான மனநிலை, சூழ்நிலைகள்ல அசையாத அந்த பயப்படாத மனம், இது எல்லாமே உருவாகுது. உறவு நிலையில என்ன மாற்றம் ஏற்படுது நம்ம காட் கூட கனெக்ட் ஆகிறதுனால அப்படின்னு பார்த்தோம்னா, நிலையான கூடவே ஸ்ட்ராங்கான உறவுகள் உருவாகுது. மோதல்கள் குறையுது, புரிதல்கள் அதிகமாகுது. இந்த இறைவனோட நம்ம தொடர்பு கொள்றதுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட, வீணான, அசுத்தமான எண்ணங்கள் எல்லாமே நம்மளை விட்டு வெளியே போகுது. நாம ஈஸியா நம்மளுடைய நல்ல பண்புகளை வெளிப்படுத்துறதுக்கு தகுதியானவரை ஆயிடுறோம். அந்த மாதிரியே நாம பிரம்ம நிலை அடைய தகுதியானவர்களாக மாறுறோம். ஒரு நிலை இறைவன் எப்பவுமே சொல்லக்கூடியது, பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய நிலையில இருக்கணும் அப்படின்னு. என்ன அப்படின்னா மனசா சேவை. அப்போ மனசா சேவை அப்படின்றது நம்மளுடைய சாய்ஸ், நம்மளுடைய தேர்வு. இன்னொரு நிலை என்ன அப்படின்னா, மனசா சேவை நம் மூலமாக இயல்பாவே நடைபெறது. ஒன்று நம்மளே வாண்டடா மனசா சேவை செய்யறது, இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காவே மனசா சேவை நம்ம செய்யக்கூடியது. இப்போ ரொம்ப நாளா நாம சேகரிச்சுட்டு இருந்த சக்திகள், நற்பண்புகளின் காரணமா மனசா சேவை அப்படின்றது நேச்சராகவே நம்ம கிட்ட இருந்து நடைபெறக்கூடிய நிலைக்கு நாம தகுதியானவரா மாறிடுறோம். எக்ஸாம்பிளுக்கு தாதி ஜானகியை பாருங்க, அவங்கள நினைவு கூறுங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? உலகின் மிகவும் நிலையான மனம் கொண்டவர் அப்படின்ற பட்டம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு டைம் சயின்டிஸ்ட் குழு அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்க வெளிப்படுத்திய வைப்ரேஷன்ஸ் முழு பரிசோதனை காலத்திலையும் டெல்டா வேவ், அதாவது டெல்டா அலைகள்னு சொல்லுவாங்க, அந்த நிலையில நிலைச்சிருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அந்த நிகழ்வின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, அவங்க ஆத்ம அபிமானியா பரமாத்ம சிந்தனையிலையும் நிலைத்திருந்ததா சொல்றாங்க. அவங்க அடிக்கடி சொன்ன விஷயம் என்ன?
நான் யாரு, என்னுடையவர் யாரு. இந்த விழிப்புணர்வுல அவங்க ரொம்ப நாள் தன்னை நிலைநிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. அதனால உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தி கோடிக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியவரா மாறினாங்க. ஆத்ம சிந்தனையில நிலைச்சிருக்கிறது அப்படின்னா மெட்டா அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வை மேம்படுத்துறது. மெட்டா அப்படின்னா அறிவுணர்வு அப்படின்றது சூழ்நிலைகள்ல சிக்கிக்காம அதை சாட்சியா இருந்து பார்க்கறது, அதாவது தொலைநோக்கு பார்வையோட பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு. எந்த சூழ்நிலையும் அதுல ஈடுபடாம தெளிவாக கவனிச்சு பார்க்கக்கூடிய திறன். இந்த சக்தியை நாம வளர்த்துக்க முடியும். ரொம்ப நாளா நீண்ட கால தியான பயிற்சி செய்யறோம் அப்படின்னா அன்கண்டிஷனல் எம்பத்தி, அதாவது நிபந்தனையற்ற இரக்கம், அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கக்கூடிய திறன் இயல்பாவே உருவாது. நல்ல பண்பு பத்தி நாம எல்லாருமே பேசுறோம். இதுல ஃபவுண்டேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் நாம தெரிஞ்சிருக்கோம். ஆனா சிலர் மட்டும்தான் அதுல விழிப்புணர்வோட இருக்காங்க. அது சாத்தியம். நீண்ட கால தியான பயிற்சியாலும் தொடர்ச்சியான சாதனையாலும் தான் அந்த விஷயம் சாத்தியமாக ஆகும். ஆராய்ச்சிகளும் இதுதான் சொல்றாங்க. நாம பரமாத்மா கூட இணைந்த நிலையில நிலைச்சிருக்கிறப்போ மெதுவா நமக்குள்ள இருந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்றது நிகழுது. அதாவது புதிய நரம்பு வழித்தடங்கள் உருவாகுது. முன்னாடி கோபத்தோட எதிர்வினை கொடுத்த நம்ம இப்போ அமைதியா சூழ்நிலையை கவனிச்சு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறுது. பல அறிவியல் கட்டுரைகள் தியானத்தினுடைய முக்கியத்துவத்தையும் தெய்வீக இணைப்பினுடைய பயணத்தையும் ஆத்ம சிந்தனை கூடவே பரமாத்ம சிந்தனையினுடைய தாக்கத்தை எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு விளக்கமாக சொல்றாங்க. இந்த படத்துல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, பரமாத்மா கூட அந்த தொடர்பு ஏற்படக்கூடிய தொடர்பு, அதுவும் இடைவிடாத தொடர்பு நிலை. அது காலப்போக்கில் என்ன ஆகுது, தாழ்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்ற நல்ல குணங்கள், நல்ல பண்புகளை வளர்க்கறதுக்கு உதவுது. அது ரொம்ப இயல்பாவே உருவாது. அதுக்காக நாம அதிகமா போராடணும், கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிரம்ம பாபா அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் எதிர்கொண்ட கடுமையான எதிர்ப்புகளின் மத்தியில எவ்வளோ உறுதியான நம்பிக்கையோட, அசைக்க முடியாத விசுவாசத்தோட இருந்தாரு. அதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த நம்பிக்கையும் உறுதியும் அவரை கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்து காமிச்சிருக்கு. தாதிகள் பிரம்ம பாபாவோட வாழ்க்கையில இந்த வெளிப்பட்ட எல்லா நல்ல பண்பும் நம்ம நேர்ல பாக்குறப்போ நமக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதா இருந்தது. முதலாக முழுமையாக பாபாவுக்கு சரணடைந்த வாழ்க்கைய நடைமுறையில காட்டினது யாரு? நம்மளுடைய பிரம்ம பாபா. அவரு இந்த நல்ல பண்புகளை வெறும் சொல்லுனால் மட்டும் இல்ல, வாயால மட்டும் சொல்லல, தன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா வாழ்ந்து காமிச்சாரு. அவரை பார்த்து மற்றவங்களுக்கும் ஈஸியாவே அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு ஊக்கம் ஏற்படுது. ஒரு நிமிடம் தெய்வீக நினைவுல இருப்பது, ஒரு நிமிடம் பாபாவோட நினைவுல இருக்கிறது, நம்மள பாபா கிட்ட முழுமையா ஒப்படைக்கிறது. குறிப்பா டிராஃபிக் கண்ட்ரோல் டைம்ல நான் அப்படின்றதுல இருந்து விலகி உன்னுடையது அப்படின்ற நிலைக்கு நம்ம மாறணும். என்னோட வீடுன்னு சொல்றத பாபாவோட வீடுன்னு நினைக்கணும். என்னுடைய பொருட்கள்னு சொல்றத பாபாவுடையது, அதாவது எதெல்லாம் என்னுடையது நான்னு சொல்றோமோ அதெல்லாம் பாபாவுடையது பாபான்னு சொல்லணும். இது எல்லாமே சின்னதா தான் இருக்கும். உண்மையிலேயே நம்மளுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய ஆழமான பயிற்சிகளே இதுதான் நம்மள அகங்கார நிலையிலிருந்து முழுமையாக சரண்டர் நிலைக்கு கொண்டு போகும். இந்த சின்ன மாற்றம் தான் போக போக நம்மள ஆன்மீக சக்தி மிக்க ஒரு மனிதராக மாத்துது. உலக மாற்றத்தினுடைய செயல்முறையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக நாம மாற முடியும். உலக மாற்றத்துல சுய மாற்றத்தின் மூலம் நமக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கா இல்லையா? ஆமா. அந்த சுய மாற்றம் இந்த மாதிரி சின்ன சின்ன படியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டெய்லியும் தொடர்ந்து செய்யப்படக்கூடிய சின்ன முயற்சி. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு தியான வர்ணனையோட பாபாவை நினைவு செய்யலாம். அமைதியாக அமர்ந்துக்கோங்க. இந்த அமைதியான சூழ்நிலையில நம்ம எல்லாரும் ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம். உள்ளத்தில் ஒளிரக்கூடிய சூரியனை, நெற்றியின் நடுவில் இருக்கக்கூடிய ஒளி புள்ளிய பாருங்க. நான் என்னுடைய தினசரி வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறேன்.
என் மனதின் நிலையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கின்றேன். அங்கே நான் எவ்வாறு சிந்திக்கின்றேன், எவ்வாறு செயல்படுகிறேன் என்பதை கவனிக்கிறேன். நான் என்னை கருவி என்ற உணர்வில் பார்க்கின்றேன். நான் செய்பவன் கிடையாது, செயலை செய்யக்கூடிய கருவி மட்டுமே. நாம் நாளை தொடங்குவதற்கு முன்பாக பாபாவுடன் இணைந்து இருக்கின்றோம். ஒரு ஆழமான உறவை உருவாக்க தொடங்குகின்றோம். அந்த நேரமே அந்த உறவை முழு நாளும் நிலைத்திருக்கக்கூடிய அடிப்படை விஷயமாக இருக்கிறது. நாம் பாபாவுடன் வெறும் முறையான உறவையை வைத்திருந்தால் காலை யோகத்தில் நினைவில் வைத்துக் கொள்வோம், மாலை யோகத்தில் நினைவில் வைத்துக் கொள்வோம். ஆனால் நாளின் நடுவில் மறந்துவிடக்கூடும். ஆனால் நாம் பாபாவுடன் உயிருள்ள உறவு, தினசரி உரையாடல், உள்ளார்ந்த தொடர்பு வைத்திருந்தால் அவர் நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தொடங்குவார். உறவு ஆழமாகும், பந்தம் வலுவாகும். அது நமக்கு முழு நாளும் நினைவில் நிலைத்திருக்க உதவும். அவர் நம்முடன் இணைந்த நிலையில் பயணிப்பார். நம்மை வழிநடத்தி நம்மை சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றி இந்த ஆன்மீக பயணத்தில் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார். பிரம்மா பாபாவின் வாழ்க்கையையும் மூத்த தாதிகள் மற்றும் தீதிகளின் வாழ்க்கையையும் நினைவுபடுத்தி பார்த்தால் அவர்கள் நடைமுறைப்படுத்திய முக்கியமான விஷயம் என்னவென்றால் பாபா மட்டுமே. பாபாவுடன் ஏற்படுத்திய நெருக்கம், உலகத்துடன், உலக உறவுகளுடன் நாம் எவ்வாறு பற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ அதே ஆழத்தில் பாபாவுடன் இணைந்தால் தாதிகள் தீதிகள் பிரம்மபாபா போல நாமும் சக்தி நிறைந்த நிலையை அடைய முடியும். இந்த நெருக்கம், இந்த ஈர்ப்பு, இந்த இணைப்பு நமக்குள் உள்ள ஆன்மீக சக்தியை வளர்த்து கொண்டிருக்கிறது. அது இயல்பாக நம்மளை நிலைநிறுத்துகிறது. பாபாவுடன் உள்ள தொடர்பும் இடைவிடாத உறவும் நற்பண்புகள் அனைத்தையும் இயல்பாக என்னுள் வளர்க்கின்றது. இந்த நற்பண்புகள் தனித்துவத்தை உருவாக்குகின்றன. நீண்ட காலத்தில் அவை நம்மை வெற்றியாளராகவும் நிலையான வெற்றியையும் அடையும் நபராகவும் மாற்றுகின்றது. ஓம் சாந்தி. நாம நம்மளுடைய டெய்லி லைஃப்ல செய்யக்கூடிய இந்த சின்ன பழக்கம் சின்னதுதானே அப்படின்னு தோணலாம். ஆனா நமக்கே தெரியாம பெரிய ஆன்மீக சக்தியை அது ஏற்படுத்தும். ஒரு சின்ன பையன் பெரிய கல்லை எடுத்து அடிக்கிறான் அப்படின்னு நாம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அவன் 99 முறை அடிச்சாலும் கல்லுல எந்த பிளவும் தெரியாது, அது அப்படியே உறுதியாக இருக்கும். ஆனா 100வது அடியில அந்த கல் உடைஞ்சு துண்டாயிடும். அந்த 100வது அடி மட்டும்தான் கல்லை உடைச்சுதான் இல்ல, முன்னாடியே அவன் 99 அடி அடிச்சான் இல்லையா, அந்த சக்தியும் சேர்ந்துதான் அதுல வேலை செய்யுது. அதே மாதிரிதான் தொடர்ச்சியின் சக்தி. அது வெளிப்படையா அற்பமா இருக்கலாம், அல்பத்தனமா இருக்கலாம். ஆனா நாம பொறுமையோடும் உறுதியோடும் தொடர்ச்சியா பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பலனை கண்டிப்பா நாம எடுத்துக்க முடியும். அதனால இன்றைக்கான வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, நான் இறைவனுடன் இணைந்த உயிருள்ள வாழும் தொடர்பை அனுபவிக்கிறேனா? இந்த ஒரே கேள்விய நாம இன்னைக்கு ஃபுல்லா அமைதியா சிந்தனை பண்ணி பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.